எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். 2 வேத பகுதியை வாசிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். முதல்ல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 16, 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? திருச்சபையை பற்றி போதித்து கொண்டு வருகிறேன். திருச்சபை எப்படி ஆரம்பித்தது, ஏன் நாம் இப்படி கூடி வருகிறோம், இப்படி கூடி வருகிறதுனால் நமக்கு என்ன லாபம், தேவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார், இதையெல்லாம் விலாவாரியாக போதித்து கொண்டு வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரிப்பு கூடாரம் என்னும் ஒரு கூடாரத்தை கட்டி அதை தற்காலிகமாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். மனிதன் எப்படி பாவியாக இருக்கிறான், அவன் உள்ளே வர முடியாத அளவுக்கு அவனை பாவமும் குற்ற உணர்வும் அவனுடைய தாழ்வு மனப்பான்மையும் தண்டனை பயமும் அவனை உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்காமல் இருந்தது. ஆனால் பிற்காலங்களிலே அதை அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதை அவர்கள் தற்காலிகமாக கட்டி கொடுத்து தற்காலிகமாக அவனுக்கு எப்படியாவது புரிய வச்சிடலான்னு கட்டினார். ஆனால் அதை அவர்கள் கோபுரமாக பொன்னும் வெள்ளியை கொண்டு கட்டி அதில் தான் தேவன் வாழ விரும்புகிறதாக நினைத்து கொண்டு ஆலயத்தை குறித்து பெருமையாக இருந்தார்கள், அந்த கட்டிடத்தை குறித்து பெருமையாக இருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்மை தேவனுடைய ஆலயமாக்கி கொள்வது தான் அவருடைய பெரிய விருப்பம். நம்மை அப்படி தான் உண்டாக்கியிருக்கிறார். நமக்குள் வந்து வாசம் பண்ணுவது தான் உண்மையான ஆலயமாக, அந்த ஆலயத்தை தான் அவர் பெரிதாக கருதுகிறார் என்பதை கடந்த சில வாரங்களாக நான் போதித்து கொண்டு வருகிறேன். இதை நாம் புரிஞ்சிக்கும்போது கட்டிடம் தேவனுடைய ஆலயம் அல்ல, கட்டிடம் ஆலயமாய் இருக்கிற நாம் கூடி வருவதற்காக ஒரு கட்டப்பட்ட ஒரு இடம். இதையும் நல்லா வச்சுக்கணும். ஏன்னா தேவனை ஆராதிக்க வருகிறோம், அதனால் ஆலயத்தை அழகாக வச்சுக்கிறதுல தப்பு இல்லை, சிறப்பாக கட்டிக்கிறது தப்பு இல்லை, அதை விலை உயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் வெறும் அது கட்டிடம் தான். ஜீவனுள்ள ஆலயம் நீங்களும் நானும் தான், நடமாடும் தேவ ஆலயம் நாம் தான். ஆகவே இந்த 2 வேத பகுதியை நான் கடந்த வாரங்களில் போதித்தேன். அதிலிருந்து தான் அநேக காரியங்களை சொன்னேன். 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். அப்புறம் 6ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் வாசித்தோம், உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இந்த 2 வேத பகுதியிலையும் அவர் நம்முடைய சரீரம் ஆலயம் என்று சொல்லுகிறார். ஒன்று, தேவன் வாசம் பண்ணுகிறார், அந்த சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இது ஒரு வீடு. இது அப்படியே 2 கொரிந்தியர் இருப்பாங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். பவுலுடைய லாங்குவேஜை புரிஞ்சுக்குங்க. இந்த சரீரத்தை பவுல் வீடு என்றே அழைக்கிறார். உள்ள ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன் வாழ்வதற்கான வீடு இது. நாம் ஆவி ஆத்துமா சரீரமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரத்தை கடவுள் அப்படி தான் படைச்சிருக்கிறார். உள்ளுக்குள்ள நிஜ மனுஷன் இருக்கான், இந்த வெளியில் இருக்கிற மனுஷன் அவனுடைய வீடு. இந்த கண்ணுன்ற ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான், இந்த கண் வழியாக எட்டி பார்க்குறான் உள்ளே இருக்கிற மனுஷன். இந்த காதுன்ற வாசல் வழியாக அவன் கேட்டுக்கிறான்.
உள்ளே இருக்கிற மனுஷன். இந்த வாயின்ற வாசல் வழியாக தொடர்பு கொண்டுக்கலாம். கடவுள் உள்ள ஒரு நிஜ மனுஷனை வச்சுருக்கார். அவனை எடுத்துட்டா இந்த பாடிக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் கிடையாது. அப்போது இந்த சரீரத்தை கடவுள் எப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார் என்பதை நாம் புரிஞ்சிக்கணும். அதில் 5ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் சொல்கிறாரு, பூமிக்குரிய கூடாரம் அப்படின்னு சொல்கிறார். ஆசாரிப்பு கூடாரம்னு சொல்லி உங்களுக்கு நான் வாசித்து காட்டியிருக்கேன். அது ஒரு தற்காலிக துணியினால் கட்டப்பட்ட ஒரு டென்ட்டு. அதை தேவன் தற்காலிகமாக என்னைக்கு வேணாலும் கலைச்சி போட்டுடலாம், மனுஷனுக்கு புரிகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணலான்னு நினச்சார். ஆனால் மனுஷன் புரிஞ்சிக்கிறதுக்கு பதில், அதை அறிஞ்சிக்கிறதுக்கு பதில், நான் பாவியாக இருக்கிறேன், கடவுளுக்கு முன்னே என்னால் போய் நிற்க முடியலைன்றதை உணர்ந்து அதுக்கு என்ன வழின்னு கேட்குறதுக்கு பதில், அவன் அதுதான் கடவுள் பெருமை கொள்கிறார், நான் வெளியில் நிற்கிறதும் அவர் உள்ளே இருக்கிறதும் தான் அவர் பெருமை கொள்கிறார் நினச்சிக்கிட்டு தவறாக புரிஞ்சிக்கிட்டு அவன் ஒரு கட்டிடமாகவே கட்டிட்டான். பொண்ணும் வெள்ளியும் வச்சு கட்டிட்டான். ஒரு வீடு இருவர் வாழ்வதற்காக கட்டப்படுது. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே இருக்கிறாரு, வெளியில் மனுஷன் இருக்கான். இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது வேதம் சொல்லுது, அந்த ஆலயத்தை பார்த்து இயேசு சொல்கிறார், ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாமல் இதை இடித்து போட வேண்டும்ன்றார். ஏன் அதை இடித்து போடுறதில் அவர் ஆர்வம் காட்டுறாருன்னா, ஒரு நல்ல வீடு கிடையாது அது. அது ஒரு திருமணம் பண்ணி வாழ்கிறவர்கள் கணவன் மனைவியாக அந்த வீட்டுக்குள்ளே வாழும்போது, இருவரும் ஒரு பந்தத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே வாழும்போது, நட்போடு வாழும்போது அந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் கணவனும் மனைவியும் பிரிஞ்சு, ஆனால் வீடு நல்லா இருக்குது, கட்டிடம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே கணவன் மனைவியும் ஒன்றா இல்லை. அப்போ அந்த வீடு எப்படி அலங்கோலமாக இருக்கும்? அது நல்ல வீடுன்னு சொல்ல முடியுமா? அப்போ அதே மாதிரி தான் தேவன் ஒரு ஆலயத்தை கட்டி மனுஷனுக்கு காட்டினார். பாரு, நீ வெளியில் நிற்கிற பாரு, உன் பாவம் உன்னை வெளியே நிறுத்தி இருக்கு பாருன்னு அவனுக்கு காட்டுறதுக்காக தான் கட்டினாரு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், அதுதான் கடவுள் நிரந்தரமாக தங்க போறாருன்னு நினச்சிட்டான். ஆனால் கடவுள் இன்னொரு கூடாரத்தை விரும்புகிறார். அந்த கூடாரத்தை தான் பவுல் இங்கே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. நம்ம செங்கல் மணல் ஜல்லியில் கட்டின வீடை பற்றி சொல்ல, நம்ம சரீரத்தை அவர் சுட்டி காட்டி சொல்கிறார். நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நம்ம வீடை பற்றி சொல்ல, பரலோகத்தில் கை வேலையே இல்லாமல் கடவுள் ஒரு சரீரத்தை நமக்கு வச்சிருக்காராம், அங்கே போய் வாழ்கிறதுக்காக. அந்த மகிமையான ஒரு நிலைமைக்கு நம்ம போகிறதுக்காக கடவுள் காத்துட்ருக்கார். அதனால இந்த பூமியில் வாழ்கிறதுக்காக மண்ணினால் நம்ம சரீரத்தை உண்டாக்கி மண்ணோடு நமக்கு தொடர்பை ஏற்படுத்தி, இந்த மண்ணில் விளையிறதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா இந்த மண்ணோடு நமக்கு தொடர்பு இருக்குது. இந்த சரீரம் மண்ணுனால் உண்டாக்கப்பட்டது, அதனால் மண்ணோடு தொடர்பு இருக்குது. பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் நமக்கு தொடர்பு இருக்குது. அதனால தான் இப்படி கூடி வந்து உட்கார்ந்து அவர் வார்த்தையை சாப்பிட்றோம், அவருடைய பிரசன்னத்தை நாடுறோம், அவரை இன்னும் அறிந்து கொள்கிறோம். ஒரு காலம் வரும், ஒரு நாள் இந்த பூமியை விட்டு அவரோடு கூட போய் அவரோடு என்றென்றும் வாழ்வோம். அப்படி வாழும்பொழுது அங்கே தேவன் இந்த சரீரத்தை விட சிறந்த ஒரு சரீரத்தை வச்சிருக்கார். அந்த சரீரத்தினுடைய ஒரு முன்சுவை தான் இயேசு உயிரோடு எழும்பும்போது அவருக்கு கொடுக்கப்பட்டது. பூட்டின வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அந்த பூட்டின வீட்டுக்குள்ளே போகிறார். அவர் அந்த சரீரத்தினால அவர் அற்புதமான 50 நாட்களும் அவர்களோட தங்கி இருந்து அவர்களுக்கு அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு அடையாளங்களால் அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தினால அவர் தாம் யார் என்பதை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தினார். இதெல்லாம் நாம் அந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் கடைசி பகுதிகளிலையும் அப்போஸ்தலர் நிருபம் 1 அதிகாரத்திலையும் படிக்கிறோம். அற்புதமான சரீரம், அது அன்கண்ட்ரோலபிள். இந்த சரீரத்துக்கு பூட்டி இருந்தால் வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஒன்று பூட்டை உடைச்சிட்டு போனோம். அப்படி உடைச்சிட்டு போனால் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சந்தேகப்படுவான் நம்மளை, எதுக்கு இவர் உடைக்கிறாரு அப்படின்னு. அந்த வீடை உடைச்சா தான் உள்ளே போக முடியும். ஆனால் இயேசு உயிர் தெழுந்த போது அந்த வீடை அவர் பூட்டி இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே போகிறார். போனது மட்டும் இல்லை, அவர்களெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒரு சரீரமா. அதே மாதிரி 3 நாள் தான் ஆகுதுங்க, அடித்து பிச்சு நொறுக்கி எல்லாம் பண்ணிட்டாங்க. அடித்து
முதுகையும் உடலையும் தச்சிட்டாங்க, பயங்கரமாக கொடுமையாக நொறுக்கிட்டாங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது, நொறுக்கினார்கள். ஆனால் 3 நாளில் தழும்புகள் ஆயிடுச்சு, 3 நாளில் சுகமாயிடுச்சு. என்ன மாதிரி சரீரம் பாருங்க இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த பூமியில் வாழும்போது இந்த சரீரம் சீக்கிரம் வியாதிப்பட்டுருது. கொஞ்சம் மழை தூறல், கொஞ்சம் பனியில் நடந்தால் கோல்ட் ஆயிடுது. அது சரியாகிறதுக்கு 1 மாதம் ஆகுது சிலருக்கு, சிலருக்கு டைம் எடுத்துக்குது. உடல், இந்த சரீரம் சீக்கிரம் சோர்ந்து போயிடுது, சீக்கிரம் இந்த சரீரத்தில் சோர்வு வந்துடுது. ஆனால் இயேசுவுக்கு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அந்த சரீரத்தில் அப்படியே விண்ணுலகத்துக்கு போகிறார். அப்படியே எந்த ஃப்ளைட்டும் பிடிக்காமல், எந்த செலவும் பண்ணாமல் அற்புதமாக போகிறார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போது ஒரு மறுரூபமான சரீரத்தை பற்றி சொல்கிறார். அந்த சரீரம் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். 2ஆம் வசனத்தில், ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, இந்த சரீரம், இந்த வீடு, இந்த கூடாரம், இந்த சரீரம் நாம் வாழ்கிற பொழுதெல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறோம். இதிலேருந்து விடுதலை கிடைக்காதா? சுகம் கிடைக்காதா? இதிலிருந்து நிம்மதி கிடைக்காதா? இந்த சரீரத்தில் நம்ம படுற பாடுகளை பார்த்து நாம் தவிக்கிறோம். அப்புறம் சொல்கிறார், நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த சரீரத்தை ரொம்ப விரும்புகிறோம். ஏன்னா அந்த சரீரத்தில் எந்த கஷ்டமும் இல்லை, அந்த சரீரத்தில் எந்த பாடுகளும் இல்லை, எந்த வலி வேதனை கிடையாது. இன்னைக்கு அவ்வளோ வேதனைப்படுறோம். உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. சில நேரங்களில் சரீரம் அவ்வளோ வியாதிப்படுது, தவிக்கிறோம். 3ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். அந்த சரீரத்தை வாஞ்சிக்கிறதுனால, எங்க பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வாஞ்சியா இருக்கிறபடியினால், தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அந்த சரீரத்துக்கு உடை அலங்காரம்லாம் தேவையில்லை. கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஓடுறோம்ல. ஏன்னா இந்த சரீரத்துக்கு அலங்காரம்னு ஒன்று தேவைப்படுது, ஒரு உடை தேவைப்படுது. அதை பார்த்து பார்த்து தச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சரீரத்துக்கு என்ன தேவை கிடையாது, நிர்வாணம்ன்ற பிரச்சனை இல்லை அதுக்கு. அந்த சரீரம் தேவ மகிமையினால் மூடப்பட்டிருக்கும். ஆகவே அந்த சரீரத்துக்கு என்ன இல்லை, இந்த நிர்வாணம், வெட்கம், அவமானம், அசிங்கம், அதெல்லாம் அந்த சரீரத்துக்கு கிடையாது. ஸோ இப்படி வித்தியாசப்படுத்தி பேசுகிறார். 4ஆம் வசனம், இந்த கூடாரத்திலிருந்து நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரம், இந்த சரீரத்தில் வாழும்போது பாரம் சுமக்கிறோம், தவிக்கிறோம். இந்த போர்வையை, இப்போ சரீரம்னு சொல்லியிருந்தாரு, கூடாரம் சொல்லியிருந்தாரு, இப்போ போர்வைன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த சரீரத்தை ஒரு போர்வை போல போத்தி இருக்கான். ஆனால் உள்ள இருக்கிற மனுஷன் ஒரு போர்வை மாதிரி இந்த சரீரத்தை போத்தி இருக்கிறானா. இந்த போர்வையை போத்திட்டு இருக்கிற மனுஷனை சொல்றாரு, இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்ம எல்லாரும் சாகணும்னு ஆசைப்படுறோம். யாருக்கெல்லாம் சாகணும்னு ஆசை இருக்கு இல்லையா? ஆசை இல்லையா? அப்புறம் எதுக்கு வீட்டில் செத்தா நல்லா இருக்கும்னு ஏன் சொல்றீங்க? சாவு வரமாட்டுதே அப்படின்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா சாவை தான் உண்மையிலே விரும்புகிறோம். ஏன்னா இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அது ஒரு தான் வழி. ஆனால் பவுல் சொல்கிறாரு, தப்பிக்கலான்னு தோணுது, தப்பிக்கலான்னு நினைக்கிறேன், தப்பிக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் தப்பிக்க கூடாது. ஏன்னா இந்த சரீரத்தின் மூலமாக கடவுள் சில வேலைகளை செய்கிறதுக்காக இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. அதனால் நான் அவசரப்படக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கக்கூடாது, நான் காத்து இருக்கணும், இந்த சரீரத்தை போய் நான் மாய்த்து கொள்ளக்கூடாது. ஆனால் தப்பிச்சிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆப்பிரிக்காலெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருவாங்க. ஏழ்மை ரொம்ப அதிகம், தரித்திரம், வறுமை ரொம்ப அதிகம். அங்கே காசு சாப்பாடுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அங்கே ஆப்பிரிக்காலெல்லாம். அப்போ அதனால் அந்த சபையில் வாரம் வாரம் ஒரு பாட்டு பாடுவாங்களாம். என்ன பாட்டுனா, ஒரு நாள் பறந்து போவேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி, ஐ வில் ஃப்ளை அவே, இந்த வாழ்க்கையிலிருந்து எப்போ எஸ்கேப் ஆவேன்னு காத்திருக்கிற மாதிரி ஒரு பாட்டு. எப்போ நான் தப்பிப்பேன் இந்த உடல்ல இருந்து, படாத பாடு, உபத்திரவம், வறுமை,
பிள்ளைகளை எப்படி போஷிக்கிறதுன்னு முடியல, எப்படி கவனிக்கிறதுன்னு முடியல, குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. அது வாழ்க்கையை பிடிச்சி போராட வைக்குது, தொல்லைகளை தருது. இதுலேருந்து களைச்சி போட்டுட்டு தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் கடவுள் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கார். ஒரு நாள் இந்த மரணம் ஒன்றுமில்லாமல் போயிடும். ஒரு நாள் அவருடைய ஜீவன் இந்த மரணத்தை இந்த பூமியில் எடுத்து போட்டுரும். அன்னைக்கு என்ன நடக்குமா, நாம் இந்த போர்வையை களைச்சிட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்துருவோம் அப்படின்றார். 5, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இதற்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே வாழ வைக்கிறதுக்கு, அந்த சரீரத்தை கொடுக்கறதுக்கு, அந்த மகிமையுள்ள சரீரத்தில் போய் வாழ்கிறதுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அது எப்படி நான் நம்புறது? அவர் என்ன ஆயத்தப்படுத்துகிறார்னு எப்படி நம்புறது? அதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்கிறார், ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆவியானவரை கொடுத்து அந்த ஆயத்தத்தை படுத்திட்டு இருக்கிறார். மகனே, சோர்ந்து போகாதே, உற்சாகமாயிரு. இந்த சரீரத்தில் நீ செய்த ஒன்றையும் நீ பலன் அடையாமல் போக மாட்டேன். நீ செய்கிற எல்லா காரியத்திலும் நான் உனக்கு நிச்சயமாக பலன் தருவேன். மனுஷன் பார்க்காம இருக்கலாம், உன் குடும்பத்தை பார்க்காம இருக்கலாம், அதை உன் கம்பெனியில் அதை கவனிக்காமல் இருக்கலாம், உன் வீட்டார் அதை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் நீ செய்கிறதற்கான பலனை கொடுப்பேன். நீ செய்கிற ஒன்றும் விரயமாக போகாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும். இல்லைன்னா நாம் வேலையே போக மாட்டோம். ஆமாம், இவங்களுக்கெல்லாம் ஆக்கி போடணுமா, இவங்களுக்கெல்லாம் நான் உழைக்கணுமா, இதுக்கெல்லாம் துணி துவைச்சி போடணுமா. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தாராம், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவரை விருந்து கூப்பிட்டுருந்தாங்களாம். நம்ம சொல்கிறதெல்லாம் கவனிக்கிறது இல்லை, கதைன்னு வந்தவொடனே அப்படின்னு வருது. சாப்பாடு ஆக்கி போட்டு கூப்பிட்டுருந்தாங்களாம். பாஸ்டர் சொன்னாராம், வருஷம் நான் தானே ஜெபம் பண்ணுறேன், வருஷம் கூப்பிட்றீங்க, நான் தானே ஜெபம் பண்ணுறேன். இந்த குழந்தை இப்போ ஜெபம் பண்ணிட்டேன், இந்த பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாரு. அந்த பிள்ளை பாஸ்டரை பார்த்து சொன்னாராம், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை. அப்போ பாஸ்டர் சொன்னாராம், உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்களோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை நீ சொல்லுனாராம். எல்லாம் கண்ணை மூடி காத்துட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், உங்களுக்கெல்லாம் நான் ஏன் தான் சோறாக்கி போடுறேனோ அப்படின்னு சொல்லிச்சான். நிறைய நேரத்தில் நம்ம சலிச்சிக்கிறோம், ஏன்னா நம்மளை யாரும் பெருசாக மதிக்கிறதில்ல, நம்ம பிள்ளைகள் அதை உணர்றதில்ல, அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்குறதில்ல. ஆனால் கடவுள் நம்ம அவ்வளோ ஊக்குவிக்கிறார் ஒவ்வொரு நாளும். எழுந்துரு மகனே, செய் மகனே. அதெல்லாம் எப்படிங்க, உமக்கு என்னங்க தெரியும், கஷ்டத்தில் உமக்கு என்னங்க தெரியும் சொல்லுவோன்றதுக்காக இறங்கி வந்து சுற்றி ஆணி எடுத்து 30 வருஷம் தச்சனா வேலை செஞ்சார், தொழில் செஞ்சார். ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் என்னங்க அங்கே நல்லா இருக்கிறீங்க, நாங்கள் படுற கஷ்டம்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும், மாட்டு தொழுவத்தில் வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு தச்சன் வீட்டில் பிறந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு கூலி வேலை செய்கிறவனா வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நம்ம ஒரு நாள் கேட்போன்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த சபையில் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்குன்னு நான் கஷ்டம், அவர் அங்கே நல்லா இருக்கார், அதனால தான் இறங்கி வந்து தச்சனா சுற்றி ஆணி எடுத்து மரத்தை எடுத்து தொழில் செஞ்சார். அவர் நம்பினார், யார் என்னை ஆசீர்வதிக்கிறார்களோ இல்லையோ, என்னை இந்த பூமியில் வைத்திருக்கிற தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், நான் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நான் என்ன செய்கிறேனோ என் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார், என் முயற்சிகள் அவர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் இந்த போர்வையை களைச்சிட்டு ஓடிடலான்னு தோணுது, இந்த கூடாரத்தை விட்டு தப்பிச்சிடலான்னு தோணுது. ஆனால் ஒவ்வொரு நாளும் உள்ள இருக்கிறாரே ஒரு தேவன், அவர் என்னை உற்சாகப்படுத்துகிறார், சோர்ந்து போகாதே. மனிதர்கள் அப்படிதான். ஆனால் நான் இருக்க மகனை பயப்படாதே, நான் இருக்க நீ சோர்ந்து போகாதே, நான் இருக்க நீ திகையாதே, கலங்காதேன்னு சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் ஊக்குவிக்கிறார். இப்படி ஊக்குவிக்கிறதுனால இந்த சரீரத்தில் படுற பாடுகளை சகிச்சுக்கிட்டு அதை கர்த்தருக்காக பொறுத்துக்கிட்டு சொல்கிறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு,
8ஆம் வசனத்தில் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 4:8, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், எப்பக்கமும் நெருக்கப்படுறோம் சரீரத்தில். அவர் சொல்கிறாரு எப்பக்கத்திலும் நெருக்கப்படுறோம், ஆனால் ஒடுங்கி போயிடுறதில்ல. ஏன்னா உள்ள ஒருவர் இருக்கிறார், வாசம் பண்ணுறார், வாழ்கிறாரு, அவர் ஒடுங்கி போக விடுறதில்லை. அவ்வளோ கீழே தள்ளுறாங்களாம் பாருங்க. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை, அழ வச்சிடுறாங்களே. ஹலோ, இருக்கிறீங்களா? அழ வச்சிடுறாங்களே, ஆனால் முடிஞ்சியா போயிடுறோம், எல்லாத்தையும் மறந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறோமே. எப்படி நடக்கும்? 8:9 பாருங்க, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிட, லிட்ரலி ஃபிசிக்கலி டார்ச்சர், ஃபிசிக்கல் டார்ச்சரை பற்றி சொல்கிறார். சரீரத்தில் காயப்படுத்துகிறாங்க, ஆனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, கைவிடப்பட முடியாது. அடுத்து சொல்கிறாரு, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கீழே தள்ளுறாங்க நம்மளை. இந்த சரீர வாழ்க்கையை வெறுக்கிற நிலையில் சில நேரத்தில் நம்ம போயிடுறோம். அதனால் இந்த கூடாரத்தை விட்டு தப்பிக்கணும், இந்த போர்வையை கலைக்கணும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் பவுல் சொல்கிறாரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவர். அச்சாரம், எல்லாம் சொல்லுங்கள், அச்சாரம். ஒரு முத்திரையை போல கொடுத்துருக்காராம், சீல் பண்ணிட்டாராம். நீ எனக்கு சொந்தம், நீ என்கிட்ட ஒரு நாள் வருவேன், ஒரு நாள் உன்னை நான், உன்னுடைய சரீரத்தை நான் மகிமையுள்ள சரீரமாக மாற்றுவேன், ஒரு நாள் உன்னுடைய வீடை அற்புதமான வீடாக மாற்றுவேன் இந்த சரீரத்தை அப்படின்னு சொல்கிறார். 6, அது எப்படி, அது எப்படி? இதெல்லாம் நம்புறதா? இதெல்லாம் நான் நம்ப முடியுமா? இந்த உடலை பார்க்கும்போது அப்படிலாம் தோணுதா எனக்கு? கல்லறைக்கு கொண்டு போய் புதைக்கிறார்கள், அது மண்ணோடு மண் ஆகிறது, இதெல்லாம் நான் நம்பணுமா? இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, நம்முடைய அழைப்பை பற்றி பேசுகிறார். தேவன் நம்மை அழைக்கும் பொழுது எப்படி அழைத்தாராம்? 6ஆம் வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம தரிசித்துனா கண்களால் பார்த்து வாழ்கிறவர்கள் இல்லை, இந்த கண்ணை பார்த்து வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர்கள் அல்ல. இந்த கண்ணில் பார்த்து இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இந்த கண் உங்களுக்கு அதை தான் சொல்லும். இந்த கண்ணுனால நீங்கள் வாழ்க்கையும் குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் சோர்ந்து போயிடுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு, நமக்கு இன்னொரு தரிசிக்கிற கண் கொடுத்துருக்கிறார். அது என்னன்னா விசுவாச கண். விசுவாச கண் கொடுத்துருக்கார். தரிசித்து நடக்கிறவர்கள் யாரு? வெறும் இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த பார்வையை மட்டும் பயன்படுத்தி வாழ்கிறவர்கள், அவர்கள் தான் தரிசித்து நடக்கிறவர்கள். கண்ணால் பார்த்து கண்ணால் தான் பார்த்து நடக்கணும், ஒழுங்காக நடக்கணும். ஒரு பொண்ணு ஃபோனை பார்த்துக்கிட்டே நடந்து போகுது, எங்கே போய் முட்டிக்கும் போது தெரில, எங்கேயாவது உட்காந்து இல்லை எங்கேயாவது நின்னாவது ஃபோனை யூஸ் பண்ணலாம், அப்படியே ஃபோனோடவே நடந்து அப்படியே போகுது. கண் இல்லாதவங்க கூட பாருங்க, ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் ஏறி ஏறி எல்லா வியாபாரம்லாம் பண்ணி அந்த ஒரு குச்சி மட்டும் தான் வச்சுருப்பான், அழகாக தட்டிக்கிட்டு போயிட்டு வந்துடுவான். நல்லா கண் பப்பறப்பேன்னு தெரியும், ஆனால் விழுந்து கிடப்பார். கண்ணு, இந்த கண்ணை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் எல்லா ஆறுதலும் பெற்ற முடியாது. இந்த கண் சில நேரத்தில் நம்மளை மகிழ்ச்சி ஆக்குது, இந்த கண் நிறைய நேரத்தில் நம்மளை சந்தோஷப்படுத்துது. இந்த கண்ணால் நம்ம அழகான ஒரு காரியங்களை பார்க்குறோம், அற்புதமானதை ஆச்சரியமானதெல்லாம் இந்த கண்ணால் கூட பார்க்குறோம். ஆனால் இந்த கண் மட்டும் ஒரு விசுவாசிக்கு போதாது. இந்த கண் எல்லா நேரமும் உங்களை ஊக்குவிக்காது. இந்த கண்ணால் வீட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க. இன்றைக்கி வீட்டுக்கு போனவொன்னும் கடுகு டப்பா காலியாக இருக்கும், அரிசி டப்பா காலியாக இருக்கும், உடனே நீங்கள் உடைஞ்சி போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எல்லாம் காலியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தோண ஆரம்பிச்சு. இந்த கண்ணோட உங்கள் வாழ்க்கையை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இந்த கண் உங்களுக்கு நல்லதை பார்க்க அதிக நேரத்தில் உதவி செய்யாது. சில நேரம் பார்க்கும், ஆனால் எல்லா பாதி நேரம் இந்த கண் துக்கம் அடையுது, பலவீனம் அடைஞ்சிட்டு சோர்ந்து போயிடுது. அப்போது எந்த கண்ணில் பார்க்கணும்? விசுவாச கண்களில் பார்க்கணும். இந்த விசுவாச கண்ணா என்ன? கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கணும். கர்த்தர் எப்படி பார்க்குறார்? இதை அவர் மகிமையான வீடாக மாற்றுறதுக்காக காத்துட்டு இருக்கிறார், அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த சரீரத்தை அவர் எப்படி பார்க்குறாரு? இதில் நான் செய்கிற அத்தனைக்கும் நன்மையை தருவார், கனத்தை தருவார்,
இதுக்கான பலனை தருவார். அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ நானும் அப்படி தான் பார்க்கணும். அதை தான் சொல்கிறார் 7ஆம் வசனம். இந்த தேகத்தில், இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், இந்த தேகம், இந்த சரீரத்தை குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்கள் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக. ஒரு தைரியம் இருக்கு ஒரு விசுவாசிக்கு, ஒரு தைரியம். இந்த சரீரம் என்னுடைய கடைசி இல்லை, இந்த சரீரத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்னுடைய கடைசி வாழ்க்கை அல்ல, இன்னும் நித்தியம் எனக்காக காத்திருக்கிறது, இன்னும் மகிமை எனக்காக காத்திருக்கிறது. அவரை ஒரு நாள் சந்திப்பேன், நான் ஒரு நாள் என்னை அவர் கனப்படுத்துவார், ஏற்றுக்கொள்ளுவார். ஆகவே நான் உயிர்ப்பிக்கப்படுவேன், கல்லறையோடு என் வாழ்க்கை முடிஞ்சிடாது. ஆகவே ஒரு தைரியம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த சரீரத்தில் தள்ளி இருந்தாலும், அவரோட தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் தைரியமாக இருக்கிறோம், தைரியமாக இருக்கிறோம். 8, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். விடவே இல்லை அவரு, அதைத்தான் விரும்புகிறார். அந்த வீட்டை தான் விரும்புகிறார், அந்த தேகத்தை தான் விரும்புகிறார், அந்த சரீரத்தை தான் அவர் விரும்புகிறார். சொல்கிறார், இங்கேருந்து விட்டுட்டு போகலான்னு தோணுது, ஆனால் ஏன் போக மாட்டேன்னா 9, அதி நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவராக இருக்க நாடுகிறோம். இந்த சரீரத்தின் மூலமாக அவரை பிரியப்படுத்துகிறோம், அவருக்காக வாழ்கிறோம், அவரை பாடுறோம், அவருக்காக நன்றியாக இருக்கிறோம், அவருக்கு உண்மையாக இருக்கிறோம். அவருடைய நாமம் இந்த சரீரத்தில் மகிமைப்படும்படி அவருக்காக இந்த சரீரத்தை நாம் அவருக்காக ஒப்பு கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்படி தான் இந்த வீடு அப்படிப்பட்ட வீடு. இது ஒரு நாள் இந்த வீடு மாற்றப்படும், ஆனால் அது வரைக்கும் இந்த வீடு இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ளே தான் 1 கொரிந்தியரில் வாசித்தேன், இந்த வீட்டுக்குள்ளே தான் தேவன் ஆலயமாக்கி கொண்டார். இதுக்குள்ளே தான் வாசமாக இருக்கிறார். உங்களுக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கார், உங்கள் உடலில் அவர் வாசமாக இருக்கார். நான் சொல்லியிருக்கேன், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கட்டிடத்தை நாங்கள் கட்டும்போது நீங்கள்லாம் இதில் வாசம் பண்ணுறதுக்காக கட்டியிருக்கிறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இங்கே உட்காந்து இங்கே அமர்ந்து இருக்கும்படி நாங்கள் இதை கட்டியிருக்கிறோம். அப்படி தான் கட்டும்பொழுது அதுதான் நோக்கம். நம்ம எல்லாம் உள்ள கூடி வரணுன்றது தான் நோக்கம். அப்போ அந்த நோக்கம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ, நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ, கர்த்தர் இந்த சரீரத்தை உண்டாக்கும் போது அப்படி தான் உண்டாக்கி இருக்கிறார். அவர் வாசம் பண்ணும்படி உண்டாக்கி இருக்கிறார். ஒரு காலத்தில் என்ன நினைச்சோன்னா, இது என் வீடு, நான் இஷ்டத்துக்கு என்ன வேணா செய்வேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் பண்ணுறதெல்லாம் சரி அப்படின்னு நான் நினச்சி இந்த சரீரத்தை இஷ்டத்துக்கு பயன்படுத்தணும். நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினதெல்லாம் செய்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு இந்த சரீரத்தை, ஏன்னா எந்த நினச்சிட்டேன் நான். அதனால தான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அதை வாசித்தனில் இது 19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், கடவுள் கொடுத்தது, இது உங்களது கிடையாது, உங்கள் சரீரம் கிடையாது, அவராலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இது அவருடையது, அவருக்கு சொந்தம். இயேசுவை என்று கேட்டுக்கொண்டீங்களோ கதவை திறந்து, நீங்கள் தான் ஆண்டவர், இந்த வீட்டுக்கு நீங்கள் தான், இந்த வீட்டுக்கு ரட்சகர், இந்த வீட்டுக்கு பொறுப்பாளி நீங்கள் தான் சொல்லி உள்ளத்தை திறந்து அவருக்கு எடுத்து கொடுத்துட்டான். இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுறேன்னு சொன்னாரு, மர வாசல் பக்கத்தில் நின்று கதவை தட்டுறேன்னு சொல்லல, உங்கள் வாழ்க்கையின் வாசல் பக்கத்தில் நின்று உங்கள் உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுறதுக்கான வாசல் ஆண்ட அருகே நின்று கதவை தட்டினாரு. ஏற்றுக்கொண்டோம், இன்றைக்கு உள்ள அவர் வாழ்கிறார். இருக்கிறீங்களா? இந்த சத்தியத்தை நம்ம ஆழமாக பதிய வச்சுக்கணும். அதில் திரும்பவும் நான் 1 கொரிந்தியர் 3 வாசிப்பேன், அப்புறம் 6ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வருவேன். 1 கொரிந்தியர் 3 என்ன வாசிக்கிறோன்னா 16ஆம் வசனத்தில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறார். 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? டோன்ட் யூ நோ அப்படின்றார். உங்களுக்கு தெரியாதா? அது உங்களுக்கு தெரியாதான்றார். அறியாது இருக்கிறீர்களா? 6ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா. அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லலை, அறியீர்களான்றார். அதாவது இதுதான் நிஜம், ஆனால் நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆலுசினேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று நடக்காததை நடந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பிரம்மையிலே இருக்கிறது. பேய் படம் பார்த்துருப்பாங்க, இல்லை பேய் கதை கேட்டிருப்பாங்க. அப்புறம் 12 மணிக்கு பேய் வந்துச்சுன்னு கதையெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் ராத்திரியில் திடீர்னு விழிப்பி வந்த உடனே இவங்களுக்குள்ளே என்ன கற்பனை ஆகிடும்னா, அந்த காற்றுல ஜன்னல் அந்த ஸ்க்ரீன் ஆடிட்டு இருக்கும். அதெல்லாம் ஆடிட்டு இருக்கும்போது அந்த கதையே நிஜமான மாதிரி ஒரு ஒரு பிரம்மைக்குள்ளே வந்துடுவாங்க. கேட்காத கொலுசு சத்தம் கேட்கும், வர உண்மையாக இல்லாத அங்கே வந்திருக்காது, ஆனால் இவங்களுக்கு மல்லிகைப்பூ வாசனை வரும். அது என்னான்னு தெரில, பேயினாலே அது பொம்பளை பேய் தான். வெள்ளை புடவை போட்டிருக்கோம், மல்லிகைப்பூ வச்சுருக்கோம். இப்படி தான் சொல்லி கதையை நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கோம். வெளிநாட்டுகளில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில, நம்ம ஊர்லெல்லாம் கதை இப்படி தான். ஃபுல்லாக சல் 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 நடந்து வந்ததை கேட்டேன், துணிலாம் ஆடுறதை பார்த்தா அது வழக்கமாக டெய்லி தான் ஆடின்னு இருக்குது. ஆனால் இவங்களுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்ட மாதிரி ஒரு கற்பனை, பேய் கதைலாம் அப்படி நிஜமாக்கி கொள்வாங்க. அது பேர் ஆலுசினேஷன் சொல்லுவாங்க. அதாவது நிஜம் கிடையாது, ஆனால் இவங்க ஒரு மாயையில் வாழ்கிறது. அறியாது இருக்கிறீர்களான்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு உங்கள் மனதில் இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்கங்கன்னு சொல்லி முட்டாள்தனத்தை சொல்லி தரல. ஏன்னா அதை செய்ய முடியும், கிறிஸ்தவர் நிறைய பேர் அதை செய்ய முடியும். என்னென்னவோ கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோம், பைபிளில் சொல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோம். அதெல்லாம் நிறையா பாட்டு வழியில், பிரசங்க வழியில், நம்முடைய முன்னோர்கள் வழியில் நல்லா உட்புகுத்தி வச்சுருக்கிறாங்க. அதனால் வி ஆர் லிவிங் இன் ஆலுசினேஷன். நிறைய நேரத்தில் சில மாயையில் தான் இருக்கிறோம், அதெல்லாம் உண்மையே கிடையாது. அதெல்லாம் நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க பிடிச்சிக்கிட்டு இரும்பு பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு தெரிய மாட்டுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கலாச்சார பிரச்சனைகள். சில தேசங்களுக்கு போனீங்கன்னா அந்த கலாச்சாரமே கிடையாது. சில நாடுகளில் அது முக்கியம், சில தேசங்களில் உடை முக்கியம் கிடையாது, சில தேசங்களில் அலங்காரம் முக்கியம் கிடையாது, சில தேசங்களில் காலணி முக்கியம் கிடையாது, சில தேசங்களில் காலணியோடு தான் இருக்கணும். நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் கொண்டு வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்து திணிச்சு என்னென்னவோ பண்ணி கழட்ட வேண்டியதெல்லாம் கழட்ட வச்சு கலரெல்லாம் மாற்றி அது எதுன்னு போட்டு நல்லா திணிச்சு என்னென்னவோ நம்ப வச்சுட்டாங்க. இப்போ நமக்கே பிச்சுக்குது, எதுதான் கரெக்டுன்னே தெரில. அந்த மாதிரி ஆக்கி விட்டுருக்குறாங்க, நம்ப வச்சிருக்கிறாங்க. எது சரி எது தவறுன்னே தெரிய மாட்டுது. ஒருவேளை நம்ம தப்பாக போகிறோமோ அப்படின்ற பயமே வந்துடுது சில நேரத்தில். ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நம்ப முடியும், நம்மளால் நம்பிக்க முடியும், மாயைக்குள்ளே ஏற்படுத்திக்க முடியும், அந்த மனதில் கற்பனையில் வளர்த்துக்க முடியும். நம்முடைய கற்பனைக்கு அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ ஆற்றல் இருக்குது. நம்மளை அவ்வளவு நல் வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி நடத்த முடியும். ஒரு ஏழையான ஒரு மனுஷனை எடுத்து ஒரு பெரிய முதலாளியாக மாற்றுற அளவுக்கு அதுக்கு அந்த கற்பனை திறனுக்கு அதிக வல்லமை இருக்குது. அவன் மட்டும் நான் இப்படி ஆவன்னு நினச்சிட்டான்னு அவனை அவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்திடும். ஆரம்பிக்கும் போது ஒரு ஹோட்டலில் துணி டேபிளை தொடச்சிருந்துருப்பான், ஆனால் ஒரு நாள் மேனேஜராகவே ஆகிடுவான், ஒரு நாள் பெரிய முதலாளி ஆகிடுவான். அவனே ஒரு சொந்த ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு அவன் கற்பனையில் ஒரு வல்லமையான ஒரு கற்பனை அவனுக்குள்ளே ஏற்பட்டு அவனை அந்த ஆளாகவே மாற்றிடும். ஸோ இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணிக்கன்னு சொன்னாரா? இல்லை, அறியீர்களான்றார். அறியீர்கள்னா என்ன? இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பாக்கெட்டில் இப்போ கை வச்சு பாருங்கள், ஒரு 500 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது பேர் ஆலுசினேஷன், அதாவது ஒரு மாயை. ஏங்க ஒன்றும் இல்லை, கையெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்கன்ற, இல்லை இருக்குது 500 ரூபாய் இருக்குது. சிலர் இந்த மாதிரி தான் விசுவாசத்தை கூட போதிச்சிருக்கிறாங்க. இல்லைன்றத இருக்குன்னு நம்பிக்கோ,
இல்லைன்னு சொல்லாத, இருக்குன்னு நம்பிக்கோ. இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நம்ம ஆலயம் இல்லைன்னா ஆலயம் இல்லை. அதை அறியீர்களான்னு ஏன் அவர் சொல்றாருன்னா, இதுதான் நிஜம், 100 மடங்கு இதுதான் நிஜம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனா என்னவா இருக்கிறோம்? அறியாம இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை தெரியும் உங்க உடலுக்குள்ள இருக்கிற சரீரத்தினுடைய அவயங்களுடைய ஆற்றல்கள், அதனுடைய வேலைப்பாடுகள், அது எப்படிலாம் வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு என்ன தெரியும்? கை வச்சு பார்த்துக்கிறது, உயிர் இருக்குது, டக்கு டக்குன்னு அடிக்குது. இங்கே வச்சு ஏதோ சில பேருக்கு இங்கே வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க, நாடி இருக்குது, அவ்வளோதான் தெரியும். சிலர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுமா? ஆச்சரியமான அதிசயமான விதத்தில் நம்ம உண்டாக்கியிருக்கிறார் தெரியுமா? இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள், இன்னும் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் இன்னும் உள்ள இருக்கிற வேலைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன நன்மை இருக்குது, இதில் என்ன கனெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷன் இருதயமே போயிடுச்சு, இன்னொரு இருதயத்தை வச்சு அவனை உயிர் வாழ வச்சுறாங்க. கை காலெல்லாம் உடஞ்சி மோசமான நிலைமைக்கு போய் எல்லாத்தையும் இழந்த சிலரெல்லாம் எடுத்து ரிஸ்க் எடுத்து அவர்களுடைய உடலை இயக்க வச்சு அவளை வாழ்கிறவர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு உள்ளுக்குள்ள மட்டும் தேவன் அவ்வளோ அற்புதமான வேலையை வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? உள்ளெல்லாம் சிலதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சுகமாயிடும். நீங்கள்லாம் மாத்திரை போடுறதுனாலாம் சரியாகிறது கிடையாது. உங்களுக்குள்ள அப்படியே வச்சிருக்கிறார். அதெல்லாம் உங்கள் மருந்துகள் வேலை செய்தோ இல்லையோ, அவர் வச்ச ஒரு அற்புதமான குணாதிசயம் அதுக்கு, அது வேலை செய்யும். அதெல்லாம் அப்படி பலமாக வேலை செய்யும். அப்படி ரத்தம்லாம் ஒருத்தர் சொல்கிறார், சிகரெட் பிடிக்கலைன்னா எனக்கு கக்காவே வராதுன்றார். அவர் எதில் கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. வாழைப்பழம் தின்னியா வரும், உணவு சாப்பிடு, நல்லா சாப்பிடு, உடலுக்கு தேவையானதை சாப்பிடு. அந்த கழிவை எப்படி வெளியில் வருது? ரத்தம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா கழிவு ஒழுங்காக வெளில வந்துடும். ரத்தம் தான் அந்த வேலையை செய்யுது. நம்முடைய ரத்தத்துக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது. நம்முடைய சரீரத்திலேருந்து வேர்வை அது வெளியில் தள்ளுது. தேவையில்லாத கழிவுகளை அதுதான் வேலை தள்ளுது. அப்போ ரத்தத்தை சரி பண்ணணும். அதை சரி பண்ணியானா இல்லை பாத்ரூமுக்குள்ளே போய் ஸ்மோக் பண்ணால் தான் எனக்கு வரும் அப்படின்றார். இவர் குடிக்கிறதுக்கு, இவர் சிகரெட் பிடிக்கிறதுக்கு இவருக்கு ஒரு சாக்கு தேவைப்படுது. கக்கூசே இப்போ அப்படி தான் வரோன்றாரு. இதெல்லாம் சொல்ல வேண்டியதாகிடுது, பிரசங்கத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்படி சொன்னால் சிலருக்கெல்லாம் நல்லா புரியும். எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இல்லை உள்ளே இருக்கிற ரத்தத்துக்கு சுற்றி ஓடுது. அது ஒவ்வொரு எலும்பு, நரம்பு, சதை எல்லாம் தேவன் அற்புதமாக படைச்சிருக்காங்க. அது அந்த பயனை நமக்குள்ளே ஏற்படுத்துது. இப்படி செய்யும்போது இதையே நம்ம பெருசாக அறிஞ்சது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் காலகாலமாக ஆச்சரியப்பட்டு ஆராய்த்து பார்த்து கொண்டே இருக்கிறார்களே. இதே நமக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு உங்கள் உடலை பற்றி தெரியும்? எத்தனை பேர் அதை படிச்சிருக்கிறீங்க? மருத்துவத்துக்கு படித்தவர்களை தவிர எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் இதுதான் என் சரீரத்தில் இருக்கிற வேலைப்பாடுன்னு? உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? தெரியாது. அறியாது இருக்கிறோம். அதான உண்மை. நீங்கள் அறியாததுனால உங்கள் இருதயத்தில் வேலை நடக்காமல் இருக்கா? நீங்கள் அறியாததுனால உங்கள் நுரையீரல் வேலை செய்யாமல் இருக்குதா? நீங்கள் அறியாதது இருக்கிறதுனால நுரையீரலை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. எங்கேருந்து எப்படி மூச்சு வருது, எங்கேருந்து இந்த மோஷன் வருது, எங்கேருந்து இந்த வேலை நடக்குது, எப்படி பிள்ளை பிறக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வயிறு மட்டும் பெருசாகிறத மட்டும் தான் பார்த்து வயிறு பெருசாக இருக்குது 5 மாதம், இப்படிதான் நம்ம அளந்துக்கிறோம். எத்தனை பேர் மருத்துவம் தெரிந்தவர்களை தவிர உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்? சும்மா எல்லாம் போய் மருத்துவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டா தான் தெரியும். நீங்கள் அறியாமல் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள குழந்தை இல்லைன்னு அர்த்தமா? அப்போ என்ன? அறியாது இருக்கிறீர்களான்னு பவுல் கேட்கும்போது அவர் ஒரு பொய்யை கற்பனை பண்ணி கொள்ளுங்கள்னு சொல்லலை. ஒரு நிஜத்தை நீங்க அறியாமல் இருக்கிறீங்க, அதுதான் நிஜம்.
உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதுதான் நிஜம். ஆனா நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஏங்க மற்றவங்களாம் வாய் இல்லையா? வாய் திறந்து சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணாம இருக்கிறோம்? அறியாம இருக்கிறோம். நமக்கு தெரியல. இந்த அறியாமைக்கு தான் அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஒரு முறை என் கூட சேர்ந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கியூவில் நின்றுட்டு இருந்தார். என் கூட பெரிய கியூ, தாம்பரத்தில் நின்றுட்டு வரும். ஆள் பார்த்தா படித்தவராக இல்லை, படிப்பறிவு இல்லை, எந்த அறிவும் இல்லை. கூட பின்னாடியே வந்தார். அவர் ஏதாவது கேட்டிருந்தா கூட சொல்லியிருக்கலாம். அவர் என் கூட என் பின்னாடி வந்தார். நாங்கள் எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கிறோம். அது ஒரு லைன் தான். அடுத்த லைன் வேறு ஒரு கியூ நிற்கிது. அது வேறு ஏதோ ஊருக்கு கொடுக்குறாங்க. நான் எங்கே நிற்கிறேன். இந்த லைனில் அவ்வளோ நேரம் கழிச்சு போய் நான் வாங்கிட்டு அவர் அடுத்து போய் நிற்கிறாரு. கேட்குறாரு, இது கிடையாதுங்க, அது பக்கத்துங்கன்றாங்க. சரின்ட்டு பக்கத்தை பார்த்தா அது இன்னும் பெருசாக நிற்கிது. இப்போ நடுவில் அவர் பூர முடியாது, திரும்பவும் அங்கே போயிட்டு வரணும். எது காரணம்? அறியாமை காரணம். அறியாமை நம்மை தூரமாக்கும். அறியாமை நம்மை தாமதமாக்கும். அறியாமை நம்மை செயல்பட வைக்காது. அதனால தான் கல்வி அறிவை கொஞ்சம் எடுத்து பாருங்க. கல்வி அறிவு வந்த பிறகு சமுதாயத்தில் எவ்வளோ மாற்றம், வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம். கல்வி அறிவு மட்டும் கொஞ்சம் எடுத்து கற்பனை பண்ணி பாருங்க. அந்த அறிவுனால வளர்ந்தவர்கள், அந்த அறிவுனால சாதாரணமான ரொம்ப ரொம்ப குறுகிய நிலையில் இருந்த கீழே இருந்த மனிதர்கள் எல்லாம் அந்த கல்வி அறிவினால் எப்படி மேலே எழும்பி வந்திருக்கிறார். அந்த அறிவுக்கு அவ்வளோ வல்லமையை தேவன் வச்சிருக்கும் பொழுது, உலக அறிவுக்கு எனக்குள்ளே ஒருவர் வாசம் பண்ணுகிறார்ன்ற அறிவுல எவ்வளவு வல்லமை இருக்கும்னு கொஞ்சம் எண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ பெரியவர் இருக்கிறாருன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ வல்லமை உள்ளவர். அதனால தாங்க நம்மளை எவ்வளோ உடைச்சாலும் ஆறுதல் அடைஞ்சிடுறோம். ஆமா, அவ்வளோ உடைச்சா நம்மளை உடைச்சா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறாங்க மனிதர்கள். நம்மளை அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இவன் இனிமேல் வாழ மாட்டான், இனிமேல் எதையும் செய்ய மாட்டான், எதையும் பண்ண மாட்டாங்க இவங்க, இனிமேல் இவங்க வாழ்க்கை அவ்வளோதான் நினைக்கிறாங்க. உள்ளே இருக்கிறவர் பெரியவர்ன்றது அவங்களுக்கு தெரியாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். வாசிக்கிறோம் பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்களை ஜெயித்தீர்கள். எல்லாம் சொல்லுங்க, அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்களை ஜெயிக்கிறது தான் விஷயம். ஆனால் எப்படி ஜெயிக்கிறது? என்னால் தான் முடிய மாட்டுது. அவங்கள ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே. எப்படி ஜெயிக்கிறது சொல்றாரு? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏன் நான் ஜெயிக்க முடியும்னா, உலகத்தில் இருக்கிறவனை ஜெயிக்கிற ஒரு வல்லமை, பலன் கொண்ட ஒருவர் எனக்குள்ள இருக்கிறார். உலகத்தை ஜெயிக்கிறதற்கான ஞானமுடையவர் எனக்குள்ள இருக்கிறார். உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை உடையவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயிப்பீங்க. சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் திறமை, அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் அவசியம். திறமை வேணும், அறிவு வேணும், எல்லாம் வேணும். ஆனால் அதெல்லாம் இருந்தும் சில நேரத்தில் நம்மளை கழுத்து போடுதான். இந்த உலகம் கழுத்து போடுதே. அதனால தான் சொல்கிறேன், நம்மை உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் வந்து வாழ்கிறதை அறியாமல் இருந்தால், அறியாது இருக்கிறீர்களான்னு சொல்லும் போது அர்த்தம் என்ன? நாம தான் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் நிஜம் என்ன? உள்ள இருதயம்லாம் வேலை செஞ்சுன்னு இருக்குது, அதெல்லாம் வேலை செஞ்சுன்னு இருக்கு. நாம தான் அறியாமல் இருக்கிறோம். நாம் அதனுடைய வேலையெல்லாம் யோசிச்சுன்னு இருக்கிறோமா? அது என்ன பண்ணுதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அறிஞ்சிக்கிட்டா சந்தோஷமாக அதெல்லாம் செஞ்சுக்குவோம். ஆனால் அறியாமையே இருக்கிறோம். நம்ம உடல் உறுப்புகளுக்குள்ளே என்னென்ன வேலை நடக்குது, அது எவ்வளோ அற்புதமான ஆற்றல் உடையது, எதுவுமே தெரியாது நமக்கு. அதெல்லாம் நம்ம பற்றி யோசிக்கிறது கிடையாது. ஆனால் அது வேலையை பண்ணுதில்ல. அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்கன்றது தான் உண்மை. ஆனால் அவர் உள்ளே இருந்துக்கிட்டு வேலை பண்ணின்னு தான் இருக்கிறார். ஆண்டின் துவக்கம் முதல் இந்த முடிவு வரைக்கும் அந்த வேலையை அவர் செய்தால், அன்னைக்கு கரம் பிடிச்சார், இன்னைக்கு வரைக்கும் கரம் பிடிச்சு கைவிடாமல் நடத்திட்டு இருக்கிறார்.
அதான் நடக்கும் உள்ள. அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கோங்க. அறியாது இருக்கிறீர்களான அர்த்தம் என்ன? ரிமைண்ட் யோர் செல்ஃப், ரிமைண்ட் யோர் செல்ஃப் த ட்ரூத். அந்த சத்தியத்தை உங்களுக்குள்ளே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அடிக்கடி. என் சமூகம் முன்னே செல்லும், பின்னாடி ஓட்டுறீங்க, இல்லைன்னா முன்னாடி ஓட்டுறீங்க. நீங்க பார்க்கறதே இல்லையா? பின்னாடி வர்றவன் அதை பார்க்குறான், முன்னாடி அந்த சைடில் வர்றவன் அவன் அதை பார்த்துக்கிறான். நம்ம தான் பார்க்கறதே கிடையாது. சரி, ஏதாவது வசனம் வாங்கி கொடுத்தா, யாருன்னா அதெல்லாம் வாங்கி கொடுத்தா எட்டாத உயரத்தில் மாட்டி வச்சிடுறது. கடைசி வரைக்கும் பார்க்கறதே இல்லை, வார்த்தையை பார்க்கறதே இல்லை, தேவ வார்த்தையை பெரிதா பார்க்கறதே இல்லை. இன்னைக்கு சொல்றேன் நண்பர்களே, நீங்க வாழ்க்கையில சந்திக்கிறவைகளை ஜெயிக்க கூடியவர்கள் நீங்கள். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேலை உள்ள நடந்துட்டு இருக்குது. எப்படி இந்த உடல் ஜெயிச்சிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும்? ஏன்னா உள்ள இருக்கிறது அந்த வேலையை பண்ணின்னு இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம சாப்பிட்ற எல்லாம் அவ்வளோ நச்சுத்தன்மை உடையது. ஆனால் உடல் அதெல்லாம் தள்ளி விடுது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ரத்தம் அதெல்லாம் ஜெயிக்குது, அந்த ரத்தம் அதெல்லாம் சுத்திகரித்து வெளியே தள்ளுது. நம்மளை கொல்ல முடியல. ஒவ்வொரு உணவுலையும் விஷத்தன்மை இருக்கு. எல்லாம் நம்மளை கொல்ற வேலை உலக பண்ணிட்டு இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற ஆற்றல், அந்த ஆற்றல் என்னன்னா அதெல்லாம் வெளியே தள்ளி டெய்லி நம்மை பலன் உள்ளதாக்குற அவயங்கள் உள்ளே வச்சிருக்காருன்னா அது மட்டும் நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது. அவ்வளோ அதையெல்லாம் உண்டாக்கினவரே உள்ளே வந்து வாசம் பண்ணுறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர் வாசம் பண்ணுறார். இதையெல்லாம் பேர் சொல்லி அழைத்தவர் வாசம் பண்ணுறார். குடும்பத்தை உண்டாக்கினவர் வாசம் பண்ணுறார். யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை உங்களுக்கு தந்தவர் உள்ள வாசம் பண்றார். இந்த சவாலான தொழிலை உண்டாக்கினவர் உள்ள வாசம் பண்றார். அவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறது அவ்வளவு அவசியம். 1 யோவான், வாங்க இதை வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது சொல்றாரு. நம்ம எல்லாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கிறோம், மனுஷருடைய விட்னஸை ஏற்றுக்கிறோம். நீ பார்த்தியா? நான் பார்த்தேன், இவரு இருக்காருங்க எனக்கு சாட்சி அப்படின்னு ஏற்றுக்கிறோம். சில நேரத்தில் சத்தியம் வாங்கிக்கிறோம். அவர் சொல்றது உண்மைதானான்ற சத்தியம் வாங்கிக்கிறோம். மெய்யாலுமா சொல்றீங்க, சத்தியமாக சொல்றீங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டு உறுதிப்படுத்திக்கிறோம். நான் நம்ப மாட்டேன், போங்க. அட உண்மைங்க, நான் நம்ப மாட்டேன். கடைசியில் எங்கே போய் சத்தியம் வருது? அம்மா மேலே சத்தியம், அப்பா மேலே சத்தியம், என் மேலே சத்தியம், குழந்தை மேலே சத்தியம். இதை தாண்டுங்க. ஏன்னா நம்ம அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்திக்கிறோம், அது உண்மையை உறுதிப்படுத்திக்கிறோம். அதுக்காக நமக்கு என்ன தேவைப்படுது? இதெல்லாம் உள்ள இருக்கா? இதெல்லாம் வேலை நடக்குதா? தேவன் எனக்குள்ள இருக்காரா? எப்படி அறிஞ்சிக்கிறது? மனுஷன் ஒன்ன சொல்றான், டாக்டர் ஒன்னு சொல்றாரு, உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா உடனே நம்பிடுறோம்ல. அது எப்படின்னு கேட்டு உடனே சிலர்லாம் இப்போ நம்புறது இல்லை. அதனால என்ன பண்றாரு டாக்டர்? டெஸ்ட் எடுத்துட்டு வா, நீயே எடுத்துட்டு வந்த டெஸ்ட் நான் உனக்கு காட்டுறேன் பாரு, இது இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ இருக்கு உனக்கு, இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு கிளியர் பண்றாரா? ஒரு மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னதை ஒத்துக்கொள்றோமே. ஆமா, எனக்கு சுகர் இருக்குன்னு அவர் சொல்லிட்டா சுகர் எனக்கு இருக்கு உறுதிப்படுத்திக்கிறோமே. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாரே, அவர் சொல்றதை உறுதிப்படுத்திக்கிறோமே. ஒரு மனுஷருடைய சாட்சியை உறுதிப்படுத்திக்கிறோம். தேவனுடைய சாட்சி அதை விட பெருசு. தேவன் என்ன சாட்சி கொடுத்திருக்காரு தெரியுமா? நான் உனக்குள்ள இருக்க மகளே, பயப்படாதே. எவ்வளவு பெரிய சவால் வர வருஷம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா எவ்வளவு பெரிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு பெரிய போராட்டங்கள், என்ன மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வரும்னு எனக்கு தெரியாது, ஆனா அதை விட பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பது எனக்கு நிச்சயம். அது
ஏன்னா சொல்றாரு, தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவன் தம்முடைய குமாரன் அனுப்பி, மனுஷனை அனுப்பி, அவருக்குள்ள வாசமா இருந்து, அவரை கொண்டு பலத்த செயல்களை நடப்பித்து, அந்த குமாரன் மூலமா செயல்படுத்தி காட்டினதை பார்த்திருக்கிறோம், நாம அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு உணர்த்துகிறார். அது மெய் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம். இயேசு வாழ்ந்தார், சரீர பிரகாரமாக ஜீவித்தார், அவர் பிரயாசப்பட்டார், முயற்சி செய்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார், அவர் கீழ்ப்படிந்தது, அவர் பேய்களையும் நோய்களையும் சாபங்களையும் எல்லாவற்றையும் முறியடித்தார். அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக ஒரு சரீர பிரகாரமாக ஒரு மனுஷன் இந்த பூமியை ஜெயித்தார் என்பது சாத்தியம் என்பதை ஒருவர் உள்ள தேவன் அவருக்குள்ள இருந்து நடப்பித்த அற்புதங்களை எல்லாம் நாம் கண்ணார கேட்டிருக்கிறோம், காதார கேட்டிருக்கிறோம். அதை கண்டவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அங்கிருந்து தோமா இங்க வந்து சொல்லி இருக்கிறார், அந்த மெய்யான தேவனை அவரை தொட்டாதான் நம்புவேன்னு சொல்லிட்டு, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், உயிர் தெழுதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னவன் தொட்டு பார்த்துட்டு வந்து சொன்னான், ஒரு மனுஷனுக்குள்ளே தேவன் இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை அவன் கண்டுபிடித்து அதை கடல் கடந்து வந்து இந்தியாவுக்கு சொல்லிட்டு போனான், சென்னைக்கு வந்து சொல்லிட்டு போனான். அதான் யோசித்து பாருங்க, இந்த காலை வேளையில் அந்த சாட்சி உண்மை. ஒரு மனுஷனா சரீரத்துக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்ணி அந்த சரீரத்தின் மூலமா அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நினைத்து பார்க்க முடியாத, விவரிக்க முடியாத செயல்களையும் செய்ததை நாம கேட்டிருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வது நிமித்தம் நம்ம எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆமாம், இயேசுன்ற ஒரு மனுஷன் வாழ்ந்தார், அந்த சரீரத்துக்குள்ள தேவன் இருந்தார், அந்த சரீரத்தின் மூலமாக பலத்த செய்கைகள் நடப்பித்தார். அவருக்குள்ளே இருந்தவர், அவர் இயேசுவுக்கு வெளியே இருந்தவர்களை பார்க்கிலும் பெரியவராக இருந்தார். அதை நாங்கள் பார்த்தோம், கேட்டோன்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை மெய் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்து சொல்றார், தேவனை விசுவாசியாதவனோ, 10வது வசனம் பாதியிலிருந்து வாசிக்கிறேன். தேவனை விசுவாசியாதவனோ, தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. வில்லியம் பார்க்லேன்னு ஒரு எழுத்தாளர் வேதத்தை விளக்க உரைகளை எழுதினவர், புதிய ஏற்பாட்டுக்கு விளக்க உரை எழுதினவர். அவர் எழுதின தகவல்கள்லாம் எடுத்து படித்தா நான் அதை தான் உங்களுக்கு நிறைய நேரத்தில் சொல்லுவேன். அந்த தகவல்கள் தான் அற்புதமான. அந்த காலத்தில் என்ன நடந்தது, அந்த காலத்தின் ஜனங்கள் யார், அவங்க என்ன கலாச்சாரம், அவங்க என்ன மாதிரி வாழ்ந்தாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன மாதிரி மனிதர்கள், அவருடைய எல்லா அந்த பின்னணிகளை எல்லாம் கான்டெக்ஸ்டுவல் கமெண்ட்ரி கொடுத்துருப்பார். அந்த காலத்தில் போய் அந்த காலத்தில் இருந்தவர்கள்கிட்டலாம் விசாரித்து அந்த தகவல்கள் எல்லாம் சேகரித்த தகவல்கள் எல்லாம் நமக்கு விளக்க உரையாக கொடுத்துருப்பார். ஒரு பெரிய புக்ஸ், அது நிறைய புக், அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி படித்து பாருங்கள். அவர் வந்து அற்புதங்களை மட்டும் நம்புறதில்லை, ஆனால் எல்லாத்தையும் அழகாக எழுதியிருப்பார். அவருக்கு அற்புதத்தின் மேலே நம்பிக்கை கிடையாது. இயேசு இதை செய்தார் அதை செய்தார்லாம் சொல்கிறாரு. இயேசு இதை பிரசங்கம் பண்ணார், அதை பிரசங்கம் பண்ணார், இந்த மாதிரி அவங்க நம்பிட்டு இருந்தாங்க, இயேசு அதுக்கு இந்த மாதிரி பதில் கொடுத்தார், அந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் விலாவாரியாக பேசுகிறாரு. ஆனால் இயேசு செய்த அற்புதங்களை அவர் விசுவாசிக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் அற்புதம் இல்லைங்க, கடல் ஓரத்தில் நடந்து போனார், அது சீஷர்கள் கடல் மேலே நடந்ததா நினச்சிட்டாங்க. எந்த அற்புதத்தையும் அவர் நம்புறதில்லை. 5 அப்ப 2 மீனை எல்லாரும் சாப்பிட்டாங்களே, அதை என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, அந்த சிறுவன் மாதிரி எல்லாரும் டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டு வந்திருந்தாங்க, இந்த பையன் எடுத்து சாப்பிடும் போது எல்லாரும் எடுத்து சாப்பிட்டாங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. சிலரால் அதை நம்ப முடியாது, சிலரால் நம்ப முடியாது. சுவிசேஷ புஸ்தகங்களில் லூக்கான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் லூக்கா. அவர் ஒரு மருத்துவர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களை விட லூக்கா, அந்த 4 சுவிசேஷங்களில் லூக்கா மாத்திரம்தான் அதிகம் சுகத்தை பற்றி எழுதியவர்.
மற்ற சுவிசேஷங்களை விட அதிகம் சுகமானதை பற்றி எழுதியவர் லூக்கா தான். யார் லூக்கா? இந்த லேகியத்தை இந்த இதுக்கு கொடுத்தா இது சரியாகும், இந்த மாத்திரையை இந்த மருந்தோடு சேர்த்து இதை சாப்பிட்டீங்கன்னா இது சரியாகும் அப்படின்னு மருத்துவ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் என்ன தெரியுமா எழுதியிருக்காரு? அவர் சொன்னார், பார்வை அடைவாயாக, அவன் பார்வை அடைந்தான். அப்படி எழுதுறாரு. ஒரு மருத்துவரால் எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்றைக்கி நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, அங்கே டாக்டர் சொல்கிறாரு இது ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும்ன்றாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் எனக்கு ஏசப்பா சரி பண்ணிடுவார்னு சும்மா சொல்லிட்டு வரீங்கன்னு வச்சுங்க. சும்மா இல்லை, அப்படியே சொல்லிட்டு வரீங்கன்னு வச்சுங்க. அந்த மனுஷன் ஃபஸ்ட்டு உங்களை பரியாசம் தான் பண்ணுவான். ஏன்னா அவருடைய அறிவு, அந்த மருத்துவ அறிவு அற்புதத்தை நம்பாது. இதோட கலக்கணும், இதோட செய்யணும், இதை கட்டி இப்படி தான் வெட்டி எடுக்கணும், இதை இப்படி தான் பண்ணணும், இதை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், அப்போ தான் இந்த சுகமாகும். பிறவிலேயே ஒருத்தன் குருடனாக இருந்தால் அவன் எப்படி சுகமாவான்? ஒரு மருத்துவன் அதை நம்புறான். அவன் சொல்கிறான், அந்த பிறவி குருடனை பார்த்து இயேசு பார்வை அடைவாயாக சொன்னார், அவன் பார்வை அடைந்தான். லூக்கா எழுதுறார். இந்த சாட்சியை தான் நாமும் உள்வாங்கி இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டதுனால, ஆண்டவரே நீர் அன்றைக்கு உமக்குள் தேவன் வாசமாக இருந்து செய்த பலத்த கிரியைகளை இன்றைக்கு அதே உமக்குள்ள வாசமாக இருந்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ளும் வாசமாக இருக்கிறார். தெய்வத்துவம் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கு. தேவாதி தேவனுடைய ஆலயமாக நான் இருக்கேன். நான் எங்கெல்லாம் போகிறேனோ ஒரு மொபைல் டெம்பிள் மாதிரி, ஃபோனை எடுத்துக்கிட்டே போகிற மாதிரி எங்கெல்லாம் போகிறேனோ தேவ பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறது. அப்போது என்னை கொண்டு தேவன் எப்படி சும்மா விட முடியும்? ஸோ எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி அற்புதம் வேணால் நடக்கலாம், என்ன மாதிரி செயல் வேணால் நடக்கலாம். ஏன் நீங்கள் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், இதெல்லாம் ஆசையை தூண்டி விடுறதுக்காக சொல்லலை. ஏன்னா அவர் தானே உள்ளே இருக்கார். அப்போ உங்களை அப்படி தானே நடத்துவார். நீங்கள் வாடகை வீட்டிலையே இருந்து வாழ்கிறது அவருக்கு எப்படி விருப்பமாக இருக்கும்? உங்களை ஒரு வாழ்க்கையை, நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ விட அவருக்கு விருப்பம் இருக்காதா? கணவனும் மனைவியுமா போராடிட்டு இருக்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கையை அவர் உள்ளே இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? அப்போ அவர் அதை சுகமாக்க மாட்டாரா? உங்களுக்குள்ளே உண்டான காயங்களை அவர் சுகமாக்க மாட்டாரா? இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இந்த சரீரத்தை நோய்வாய்ப்பட விடுவாரா? எந்த நோக்கத்துக்காக நம்மளை உண்டாக்குனாரோ அந்த நோக்கத்தை பாதி விட்டுட்டு போக விடுவாரா? அப்போ அவர் உள்ள வாழ்ந்தா ஏதாவது ஒன்று செய்யணும்ல. அவர் இருந்து என்னங்க பிரயோஜனம்? இயேசுன்னு என்ன கண்டேன் அப்படின்னு சொல்ல விடுவாரா? அவர் இயேசுவை கண்டேன், என்னை காண்கிறவரை நான் கண்டேன்னு சொல்ல விதத்தில் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நடத்திட்டு இருக்கார். இனிமேலும் நடத்துவார், உங்களை அற்புதமாக நடத்துவார். கொஞ்சம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, சீப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை நான்லாம் என்ன பண்ணிட போகிறேன், நான்லாம் என்ன செய்ய போகிறேன், எனக்கெல்லாம் என்ன நடந்துட போகுது, படித்ததே பெரிய விஷயம், கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, வேலை கிடைக்குமா, எனக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகுமான்னு நினச்சிங்கன்னா அது பொய். அது அந்த கேள்வி பொய். எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கல்யாணம் நல்லா இருக்குதான்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க சோறு நல்லா இருக்கான்னு தான் அவங்க பிரச்சனை. கல்யாணத்துக்கு சாப்பிட வர்றவங்க நிறைய பேர், மொய் கூட ஒருத்தர் போய் வச்சுட்டு வந்துடுவார், சாப்பிட்றதுக்கு எல்லாரும் போய் உட்காந்துருவாங்க. பந்தி தான் முக்கியம். கல்யாணத்தில் முதல் அற்புதம் செய்கிறார். அதை சாப்பிட்றவங்க திருப்தியாக சாப்பிட்றாங்களா? வருகிறவர்கள் முகங்கோணி போயிடக்கூடாது. ஏன்? அந்த கல்யாணத்துக்கு வந்தவரே இவ்வளோ வேலை செய்ய முடியும்னா இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காருங்க, உங்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்காருங்க, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்காருங்க. எப்படி உங்களை கைவிட முடியும்? எப்படி கைவிட முடியும்? சாத்தியம் இல்லையே, எனக்கு ஒன்றும் இல்லையே. ஆமாம், தண்ணி தான் இருந்தது, அன்னைக்கு தண்ணி தான் இருந்தது. அதை ருசி உள்ளதாக மாற்ற அவரால் முடியுமே, அதை ருசி உள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியுமே. வெறுத்துட்டு இருக்கிற ஆண்டவரே இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நினைச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், விரும்பக்கூடிய வாழ்க்கையாக அதை மாற்றுவார் ஆண்டவர். எழும்பி நிற்போம், ஜெபிப்போம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சொல்லுவோம், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறீர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். நான் வெளியில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர், என் நோய்களை பார்க்கிலும் நீர் பெரியவர், என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர், என் கடன் பிரச்சனைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர், என் கண்ணீர் பிரச்சனைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர், இன்றைக்கு நான் சந்தித்து கொண்டிருக்கிற அவமானங்கள் நிந்தைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பெரியவர், 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 பெரியவர். எனக்குள்ளே இருக்கிறீர், ஸ்தோத்திரம். பெரியவர் என் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சாட்சியை நான் கொண்டாடுகிறேன் ஆண்டவரே. இதுதான் பெரிய சாட்சி. மற்ற சாட்சியை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்கிற சாட்சி நான் இன்றைக்கு அதை உள்வாங்கியிருக்கிறேன். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஓ உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்கள் வீட்டை ஆளுகை செய்யட்டும், எங்கள் உடலை ஆளுகை செய்யட்டும், எங்கள் தேவைகளை ஆளுகை செய்யட்டும், எங்களுடைய பிரச்சனைகளை ஆளுகை செய்யட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆற்றுவீராக, தேற்றுவீராக, தைரியப்படுத்துவீராக, திட நம்பிக்கை அவர்களுக்கு தருவீராக. கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும் கர்த்தாவே. ஒரு புது நம்பிக்கை பிறக்கட்டும், வாழ்ந்து காட்டட்டும் ஆண்டவரே. சாதிக்கட்டும். இங்கே இருக்கிற பிள்ளைகள், இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள், அவள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கிற வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆரம்பம் இனிதான் என்பது அவளுக்கு சொல்லுவீராக ஆண்டவரே. வாழ்க்கையை கட்டும், குடும்பங்களை கட்டும், எடுக்கிற பிரயாசங்களை ஆசீர்வதியும், தொழில்களை ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.